ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் ஏற்கனவே பர்ஸ் பின்னுற வீடியோ போட்டேன் இல்லையா? அதை கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்து சில பேருக்கு அப்படி வரல அப்படின்னா, நான் ஒரு சின்னதாக இப்போ ஒரு கீ செயின் போடுறேன். அதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பர்ஸு பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சின்னதாக ஒரு கீ செயின் மாதிரி ஒரு சின்ன பூ மாதிரி போட்டு காட்டுறேன். இது எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போமா? நீங்கள் சாவி கொத்தில் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாகவே கடைகளில் வாங்கலாம், கிடைக்கும். சரிங்களா? நான் ஏற்கனவே சாவி கொத்தில் இருந்ததை கழட்டி வச்சுருக்கேன். இப்போ தேவைக்கேற்ப நரம்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நரம்பு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். 6ஐயும் ஒரு நரம்பில் கோர்த்துக்கலாம். பாருங்கள், 6 கோர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ரைட் சைடு உள்ள நரம்பில் உள்ள பீட்ஸை எடுத்து லெஃப்ட் சைடில் உள்ள நரம்பை எடுத்து அந்த ரைட் சைடு உள்ள பீட்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு பீட்ஸுக்குள்ளே விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பூ மாதிரி கிடச்சிருக்கா? இப்போ அடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இப்படியே போட்டுச்சிருக்கு. இந்த ஒரு பாசி நம்ம ஒரு பீட்ஸ் நம்மளுக்கு இப்படி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கணும். அதே மாதிரி ரைட் சைடு உள்ள பீட்ஸுக்குள்ளே நம்ம இப்போ 4 பீட்ஸு போட போகிறோம். நான் பிங்க் கலர் போட போகிறேன். பாருங்கள், 4 1 2 3 4. இப்போ லெஃப்ட் சைடு உள்ள பீட்ஸுக்குள்ளே நரம்பில் ஒரு பீட்ஸு போட போகிறோம். இப்போ போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா, ரைட் சைடு உள்ள நரம்பை எடுத்து லெஃப்ட் சைடு நரம்புக்குள்ளே விட போகிறோம். பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. 5 பீட்ஸ் போட்டிருக்கோம். நல்லா பாருங்கள், 5 பீட்ஸ் போட்டிருக்கோம். இதில் 6 அடி போட்டோம். இப்போ நம்ம இல்லை ரைட் சைடு 4 பீட்ஸு போட்டோம், லெஃப்ட் சைடு ஒரு பீட்ஸு போட்டோம். அந்த லெஃப்ட் சைடு உள்ள பீட்ஸ்குள்ளே ரைட் சைடு நரம்பை எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கீழே போகுது இல்லையா நரம்பு, அதை எல்லோ பீட்ஸ்குள்ளே விட போகிறோம். ஒரே ஒரு பீட்ஸுக்குள்ளே விட்டுறோம். விட்டாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எல்லோ பீட்ஸில் ஒரு பீட்ஸில் விட்டாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், ரைட் சைடு நரம்பை எடுத்து அதில் எத்தனை பீட்ஸ் போட போகிறோன்னா, இதில் 2 பீட்ஸ் நம்ம மெயின் பண்ணிக்கணும். ஒரு பீட்ஸ் மெயின் பண்ணனால 5 பீட்ஸ் போட்டோம். இப்போ 2 பீட்ஸை நம்ம கணக்கு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், ரைட் சைடில் 3 போட போகிறோம். போட்டாச்சு. லெஃப்ட் சைடில் 1 போட போகிறோம். இப்போ அந்த லெஃப்ட் சைடு உள்ள பீட்ஸுக்குள்ளேயே ரைட் சைடு நரம்பு எடுத்து விட போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு இப்படி வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா, பக்கத்தில் உள்ள பீட்ஸுக்குள்ளே நரம்பை விட போகிறோம். இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் 3 பீட்ஸு, லெஃப்ட் சைடில் ஒரு பீட்ஸு. இப்போ லெஃப்ட் சைடு உள்ள பீட்ஸுக்குள்ளே ரைட் சைடு நரம்பை விட போகிறோம். இப்போ நம்மளுக்கு 3 பூ கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி பக்கத்தில் உள்ள எல்லோ பீட்ஸுக்குள்ளே நரம்பை விட போகிறோம். அதே மாதிரி ரைட் சைடு நரம்பில் 3 பீட்ஸ் போட போகிறோம். லெஃப்ட் சைடு நரம்பில் ஒரு பீட்ஸ் போட போகிறோம். அந்த ரைட் சைடு நரம்பு எடுத்து லெஃப்ட் சைடு உள்ள பீட்ஸுக்குள்ளே விட போகிறோம்.
அதே மாதிரி எல்லோ பீட்ஸ்குள்ளே நரம்பு விட போகிறோம். இப்போ ரைட் சைடு நரம்பில் எடுத்து 3 பீட்ஸ் போட போகிறோம். லெஃப்ட் சைடு நரம்பில் 1 பீட்ஸ் போட போகிறோம். லெஃப்ட் சைடு உள்ள பீட்ஸ்குள்ளே வந்து ரைட் சைடு நரம்பை வந்து விட போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க. லாஸ்ட்டு இப்போ வந்து 1 பீட்ஸ்குள்ளே விட்டோம்ல, இப்போ வந்து எல்லோ பீட்ஸ்லேயும் விட்டு லாஸ்ட்டாக முடிய போகிற நேரத்தில் எல்லோ பீட்ஸ்லேயும் விட்டு பிங்க் கலர் பீட்ஸ் 1 பீட்ஸ்குள்ளேயும் விட்டுறணும். இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம எல்லோ பீட்ஸில் விட்டுட்டு அடுத்து ஒரு பிங்க் கலர் பீட்ஸ்லேயும் விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் சைடில் 3 பிங்க் கலர் பீட்ஸு விட போகிறோம். இப்போ நான் வந்து இந்த சைடு நம்ம வந்து லெஃப்ட் சைடு நரம்பு எடுத்து அதில் கோர்ப்போம் இல்லையா, இப்போ கோர்க்கக்கூடாது, அப்படியே சேர்த்து கட்டிடலாம். ஒரு முடிச்சு போடும்போதே நம்ம வந்து சில பேருக்கு வந்து இது கோர்க்கிற மாதிரி இருக்கும் ரவுண்ட்ஸு. இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த குக்கி இருக்கனால நான் வந்து கோர்க்கலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி காட்டிடுறேன். நரம்பை வந்து அந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே சேர்த்தே நம்ம கட்டிடணும். இப்போ நம்ம வந்து சைடில் கோர்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுற்றி கோர்த்துட்டு ரொம்ப வேணால் ஒரு அளவுக்கு கோர்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பூக்குள்ளே அந்த ஒரு ரவுண்டுக்குள்ளே நம்ம சுற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். முடிஞ்சு இப்போ பாருங்கள், நல்லா இருக்கா? இப்போ இப்படி தாங்க இருக்கும் கீ செயின். இதில் நான் வெவ்வேறு மாடலும் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்து அந்த எடுத்தோடனே அந்த பர்ஸு பின்ன முடியலை அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பர்ஸு வீடியோ ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.